நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் ஒள்ளியவாகிப் போத நல்லத்தச் சொன்னத்துக்கு ஆங்கு அதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி அது பொறுக்கல ஹிரண்யகசிபுவுக்கு கோபப்பட்டான். பிள்ளாய், உனக்கு இதெல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தது யாருன்னு சொல்லு. அவன் சொல்கிறான், ஆச்சாரியர்கள் தான் கற்றுக் கொடுத்தா. திரும்பறான் இவாளை பார்த்து ஹிரண்யகசிபு நடுங்கரா. 2 பேரும் இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கோ, நல்லத்தை சொல்லிக் கொடுக்குறோம்னாவா. பிள்ளை பார்க்குறான், தெரியுமே நீங்கள் சொல்லிக் கொடுத்தா நல்லது, எவ்வளவு நல்லது சொல்லிக் கொடுத்துருக்கீங்கன்னா எனக்கு தான் தெரியும், நல்ல வேலை இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே இவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லணும். திரும்ப வந்தா போன தடவையே தேவலேன்னு பண்ணிட்டான் பிள்ளை. போன தடவையாவது இவன் மட்டும் சொன்னான். இப்போ அந்த குழந்தைகள் எல்லாரையும் கூட்டு உட்காந்து வச்சுன்னு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவ பயந்தே போயிட்டா, இது இவனோட நின்றுது, இப்போ ஊருக்கே இவனுடைய இது பத்தினோடும் போல் இருக்கு, இப்போ இதனால நமக்கு ஆபத்து, என்ன சொல்கிறான்னு பார்ப்போன்னு ஒதுங்கி இருந்து கேட்கிறா. எல்லா குழந்தைகளையும் உட்காத்தி வச்சுன்னு உபதேசிக்கிறான். கௌமார ஆச்சரேத் பிராஜ்ஞா தர்மான் பாகவதானிக துர்லபம் மானுஷஞ்சன்ம ததப்பியத்ருவம் அர்த்ததம் யதாகி புருஷஸ்யேக விஷ்ணோ பாதோபசர்ப்பணம் யதேஷ சர்வபூதானாம் பிரிய ஆத்மேஸ்வர சுகிருத்து. மனிதனுக்கு அவனே தான் நண்பன், மனசு தான் ஒரு மனிதனுக்கு நண்பன். பற்றற்ற மனசை வளர்த்துக்கணும். மனுஷ சரீரம் சுலபத்தில் கிடைக்காது. துர்லபம் மானுஷன் ஜென்ம, எங்கேயோ இல்லாமல் ஒரு எறும்பாகவோ பேனாகவோ ஈயாகவோ பிறக்காமல் மனித பிறவி எடுத்ததே ஆச்சரியம். அதுலேயும் பக்தி கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிறவி கிடைச்சிருக்கு, ஆனால் அதை வீண் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். பொழுது போகிறது வீணாக போகக்கூடாது. ஒரு நிமிஷமும் முக்கியம். குழந்தையாக இருந்தாலும் படிக்க வர மாட்டேங்கிறோம், பாலனாக இருந்தாலும் விளையாட போய்டுறோம், குமாரனாக இருந்தால் படிக்க போகிறோம். அதுக்கு மேலே பிரம்மத்தை பற்றின ஆசையே இல்லாமல் விஷய சுகத்துக்கு போய்டுறோம். காம சுகத்தை ஈடுபட்டு இளமை பிராயத்தை கழிச்சு விடுறோம். வயசான பிற்பாடு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்கிறது. எப்போ தான் நீங்கள் பிரம்மத்தை கற்றுக்க வரப்போறீள்? பும்சோ வருஷசதம் ஹாயு ததர்த்தம் ச அஜிதாத்மனா நிஷ்பலம் யதசௌ ராத்திரியாம் சேதேந்தம் பிரதிதஸ்தமஹ. நமக்கு இருக்கிறது 100 வருஷம், பாதிய தூக்கத்தில் கழிச்சுடுறோம். ராத்திரி மட்டும் தூங்கினா, பகல்லையும் சேர்த்து தூங்குறாள்னு வச்சுங்க, அப்போ இன்னொரு பாதியை கழிச்சிட வேண்டிதான். இதைத்தான் தொண்டரடிப்படி ஆழ்வார் வேதநூல் பிராயம் 100 மனுஷரதாம் புகவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்னையி 15 ஆண்டு. ஒரு பாதி தூக்கத்தில் போய்டும், மிச்சம் இருக்கிறது 15 ஆண்டு. தமிழில் 15 15ன்னு 50 இல்லையோ, அப்போ ஒரு 50 தூக்கத்தில் போயிடுத்து, இன்னொரு 50 இருக்குன்னார். பகல்லையும் சேர்த்து தூங்கினா 15 50 இல்லை, 10 5 15 தான் மிஞ்சும். இன்னொரு 35 வருஷம் பகல் பொழுதும் தூங்கி கழிச்சிட்டானோ இல்லையோ. இருக்கிற அதுக்குள்ளே அப்பவானு பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலாமான்னா, பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம், இந்த 15 வருஷத்துக்குள்ளே எவ்வளவு பாடு. அதில் தான் ஒன்றுமறியா பருவம், விளையாட்டு பருவம், அதில் தான் காமசுக பருவம், அதில் தான் இளமை, அதுதான் வியாதி, அதுக்குள்ளே எல்லாம். அப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு பொழுதே இருக்காது. என்ன, அதனால தான் பொழுதை வீணாதுக்காதீங்கோன்னு சொல்கிறேன். உடனே பகவானை பற்றி கேட்பதற்கு வாருங்கோள். குடும்ப போஷாய வியன்னு நிஜாயு ந புத்ததேர்த்தம் விகதம் பிரமத்தா சர்வத்திர தாபத்ரய துக்கிதாத்மா நிர்வித்யதே ந ஸ்வகுடும்ப ராம. நம்ம குடும்பம் நம்ம உடம்புன்னு எத்தனை நாள் பார்க்க போகிறோம்? உலகத்தை பார்க்கணும், மக்களை பார்க்கணும், பகவானை பார்க்க வேண்டும். அதை தெரிந்து கொள்ளுங்கோள். தஸ்மாத் சர்வேஷு பூதேஷு தயாம் குருத சௌஹிருதம் ஆசுரம் பாவம் உன்முச்சிய யயா துஷ்யத்யதோக்ஷஜா. அசுரத்தன்மையை விட்டுடுங்கோ. எது அசுரத்தன்மைன்னு குழந்தைகள் கேட்குறா. தலையில் கொம்பு முழிச்சு கோரைப்பற்களோடு இருக்கிறது அசுரத்தன்மை இல்லை. சாஸ்திர விரோதமாக நடந்தோம்னா அசுரர்கள்னு அர்த்தம். சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதா நசசித்தி மவாப்னோதி. கண்ணன் கீதையில் சொல்கிறார், சாஸ்திரம் சொல்லித்து வேதம் சொல்லித்துன்னு ஆம்னு ஆமோதித்து கேட்குறமா தேவன் அர்த்தம். அதென்ன அது சொல்கிறது நான் கேட்கணும்னு சொல்கிறோமா அசுரன் அர்த்தம். அந்த தன்மையே விட்டுடுங்கோ. எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் அன்பை காட்டுங்கோள். நஹ்யச்சுதம் பிரீணயதா பஹ்வாயாசோ அசுராத்மஜாக. அசுர குழந்தைகள் பிரகலாதனை கேட்குறா, பிள்ளாய் நீ பகவானை பற்றுன்னு சொல்கிறையே, எங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம், மூலையில் ஒரு நடுக்கம் தெரியுமோ? அவரோ ரொம்ப உயர்ந்தவர், நம்மளோ தாழ்ந்த பிறவி, அசுர பிறவி, நம்மால் சுலபத்தில் அவன் கிட்டக்கு போக முடியுமா? போனால் அவர் ஏற்றுப்பறா? பாவத்தெல்லாம் அவர் ஏற்றுப்பறா? ஒரு பிள்ளை கேட்குறான், ஒரு துரும்பை எடுத்து கடலில் போட்டால் கடலில் பிடிச்சி தள்ளி தள்ளி வெளியில் கொண்டு வந்து விட்டுடுறதோ இல்லையோ, அங்கே இருக்க முடியாது. பகவான் கடல் போலே துரும்பாட்டம் இருக்கிறனா அவன் காலை போய் பிடிச்சிருந்தா அலையில் அடித்து வெளியில் கொண்டு வந்து தள்ளி விட்டார்னா, இந்த பயத்தில் தான் நாம் போகலை. நம்மாழ்வார் பதில் சொல்கிறார், அடங்கடில் சம்பத் அடங்க கண்டு ஈசன் அடங்கடில் அகுதென்னு அடங்குக உள்ளே. பதில் கேள்வி கேட்டார். நீ சொல்கிறது வாஸ்தவம். ஒரு துரும்பு எடுத்து அலையில் போட்டால் கடலில் போட்டால் கூட அலை அடிச்சுன்னு வெளியில் கொண்டு வந்து தள்ளிவிடும். ஆனால் இப்படி யோசிச்சு பாரு, இதே அந்த கடலுக்குள்ளே திமிங்கலம் இருக்கும் இல்லையோ,
பெரிய பெரிய மீன்கள் இருக்கு, ஏன் மலைகளே இருக்கு, அதெல்லாம் கடலெல்லாம் வெளியில கொண்டு வந்து தள்ளலையே, ஜாக்கிரதையா உள்ள இருக்கோ இல்லையோ ஏன்னு ஆழ்வார் திரும்பி கேட்டார். நமக்கும் புரியல. இப்போ சாமி துரும்ப போட்டா வெளியில வந்துடுறது, ஆனா திமிங்கலம் ரொம்ப ஜாக்கிரதையா உள்ள இருக்கு, யாது காரணம்? நம்மாழ்வாரே பதில் சொல்றார், துரும்புக்கு நான் கடலை சேர்ந்தவன் அல்லங்கிற எண்ணம் இருந்ததுன்னா வெளியில கொண்டு வந்து தள்ளிவிடும் கடல். ஆனா திமிங்கிலம் நான் கடலுக்கு உட்பட்டவன் அதுக்கு தெரியும், அதனால அது வெளியில கொண்டு வந்து தள்ளவே தள்ளாது. பகவானிடத்துல நீ போ, நமக்கும் இவருக்கும் என்ன நினைச்சுன்னு போனியானா நீ துரும்பு தான், வெளியில கொண்டு வந்து தள்ளிடுவார். இந்த திருவடிக்கு உட்பட்டவன்னான்கிற எண்ணத்தோட போனியானா அவர் எதுக்கு ஒன்று வெளியில தள்ள போறார்? திமிங்கலம் கூட உள்ளதானே இருக்க போறது. அதை தெரிஞ்சுட்டு பெருமான் திருவடிகளை அணையுங்கோள். அவனை பூஜிப்பது ஆராதிப்பது கஷ்டம் நினைச்சுக்க வேண்டாம், ஸ்வாராதனம் பெருமான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. வெகு எளிதில் பகவான் ஆராதிச்சுடலாம். பிரக்லாத தொம்பயஞ்சாபி நர்த்தேன்யம் வித்மஹே குரும் ஏதாபியாம் குருபுத்திராபியாம் பாலானபி ஈஸ்வரவ். குழந்தைகளெல்லாம் கிட்டக்க பிரகலாதன்ட்ட வந்து கேட்குறா, எனக்கும் உனக்கும் ஒரே குரு தானே, இந்த நல்லதெல்லாம் நீ கத்துன்னு இருக்கியே, எங்களுக்கு ஒன்றுமே தெரியல, எப்படி? ஒரே பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சிருக்கோம், வாத்தியாரும் அவர் தான், ஆனால் இந்த பிள்ளைக்கு எல்லாம் தெரியறது, நமக்கு ஒன்றும் தெரியலையேன்னு கேள்வி. பிரகலாதன் பதில் சொல்கிறான், நடந்த கதையை சொல்கிறேன். என் தாயார் என்ன கர்ப்பம் தரிக்கச்சே தேவேந்திரன் பிடிச்சி இழுத்துன்னு போனா, அப்போ நாரதரை தான் அழைச்சின்னு போய் எனக்கு கர்ப்பத்தில் எல்லா நல்லதையும் சொல்லி கொடுத்தார். ஓ அப்படியா, அது எங்களுக்கு தெரியாத போச்சே, அப்போ நாங்களும் இனிமேல் கர்ப்பத்தில் கேட்கணுமாண்ணா? பிள்ளை சொன்னா தான் கேட்டுன்றதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டுருக்கேனே போறாதா? ஒத்தொத்தரும் இனிமேல் கர்ப்பத்தில் போய் கேட்கணும்னு தேவையா? இப்போ நல்ல வார்த்தை எப்போது கேட்டுக்கொண்டாலும் போதும். இப்படியாக நாட்கள் செல்ல இந்த பிள்ளை சரி வரப்போறதுலேன்னு ஹிரண்யகசிபு தெரிஞ்சுட்டான். ஆச்சாரியர்களும் கை விட்டுட்டா. சரி, இவனுக்கு வேண்டிய தண்டனையை கொடுக்கணும்னுட்டு கூப்பிட்டா. யானை காலில் வச்சு இடற வைத்தான், மலைமுகட்டிலிருந்து தள்ளிவிட்டான், விஷத்தை கொடுத்தான், பாம்பின் வாயிலிட்டு கடிபட்ட வைத்தான், கழுத்திலே கல்லை கட்டி இறக்கினான், குளத்தில் இறக்கினா, சமுத்திரம் என்ன பண்ணாலும் பிள்ளைக்கு பக்தி அசையவே இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்தனை துன்பம் கொடுத்தாலும் திரும்ப திரும்ப கடல்ல இறக்க போறச்சே அவன் நினைச்சுக்கிறான், ஓ கடல் வண்ணனாச்சே நம்ம கண்ணன், அவன் திருமேனி வரணமாட்டமே இருக்கே. விஷத்தை கொடுத்தா இதை போல நீளமாத்தானே கண்ணனுடைய வரணமும் இருக்கும். அதே மலை முகட்டிலேருந்து பிடிச்ச இதை போல ஒரு மலையைத்தானே கோவர்தனோத்தரணம் பெருமாள் பண்ணினார். பாம்பை விட்டு கடிக்க விட்டா, இந்த பாம்பு படுக்கையில தானே என் பகவான் படுத்துட்டு இருக்கார். யானையை கடிக்க விட்டா, இதை போல யானையாட்டம் பெருமாள் நடந்து வரச்சே என்னமா இருக்கும். ஒரு கஜேந்திரனுக்கு இவனை கூப்பிட்ட போது ஓடோடி போய் காத்தார். எதை காமிச்சாலும் அதுல ஒரு கதை ஞாபகம் வந்துடுது அவனுக்கு. இதே போல நாம் எதை பார்த்தாலும் ஞாபகம் வராமல் ஜாக்கிரதையாக இருக்க முடியும். அதே போல் இந்த பிள்ளைக்கு இப்போ எதை பார்த்தாலும் அவனே தான் ஞாபகத்துக்கு வரார். நமக்கு எதையை பார்த்தாலும் அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அவனுக்கு எதை கண்டாலும் பெருமானே ஞாபகத்துக்கு வந்தார். ஆக ஓரோரு இடத்திலும் பகவான் ரட்சித்து கொடுக்க, அப்படியும் ஹிரண்யகசிபு உண்மையை புரிஞ்சுக்கல. அவனுக்கு இருக்கிற அகங்காரம் என்ன தோணித்தான், என் பிள்ளை ஏன் கொல்ல முடியலேன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா. பக்தி இருக்குது அதனால் கொல்ல முடியலேன்னு சொல்லணுமோ இல்லையோ. என் பிள்ளையோ இல்லையோ, எவனுக்கு என்ன கண்டா பயமோ இல்லையோ, அதனால் என் பிள்ளைகிட்டையும் வரலன்னுட்டான். அந்த பெருமையும் தானே எடுத்துனுட்டான் ஹிரண்யகசிபு. அவனுக்கு இருக்கிற பக்தினால கொல்ல முடியல இல்லையா, இவன் அனர்த்தம். இவனால அவனுக்கா பெருமை, அவனால கொஞ்சம் ஒட்டின்றதுன்னா இவனுக்கு நன்மை. அது புரியல. அப்போ ஒரு நாள் கோபத்தோட கேட்கிறான், ஹே துர்வினீத மந்தாத்மன்னு குலபேத கராதம ந கேவலம் மே பவதச்சராஜன்னு சவைபலம் பலினாம் சாபரேஷாம் பரேவரேமி ஸ்திரஜங்கமாயே பிரம்மாதயோ ஏன வசம் பிரணீதாக. அப்போ பிள்ளையை உட்காத்தி வச்சு, சொன்னது நீ கேட்க மாட்டேங்கிறே, நாராயண நாமத்தை சொல்லுகிறாய், கடைசியாக கேட்கிறேன் சொல், என் பேரச் சொல்லாதே, நாராயண நாமத்தை சொல்லுன்னு யாரோ உனக்குள்ளிருந்து தூண்டுகிறார்கள், எவனென்று சொல். பிள்ளை சிரிச்சுட்டே பார்த்தான். ஒத்துருமில்லே, இந்த கேள்வியை கேட்க சொல்லி உன்னை எவன் தூண்டினானோ அவன் தான் என்னையும் நாராயண நாமத்தை சொல்ல சொல்லி தூண்டினான். உனக்கு ஒரு சாஸ்தா எனக்கு ஒரு சாஸ்தாவா? இந்த கேள்வி நீ கேட்டியான்னா எனக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார், உனக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார். தாத்த கக்கேன சாஸ்யத்தே சர்வபூதாத்மகே தாத்த உனக்குள்ளும் தொய்யஸ்தி மையஸ்திச்ச உர்வியாமஸ்தி உதகேஷி சாஸ்தி தொய்யஸ்தி மையஸ்திச்ச. எங்கு இருக்கிறான் அந்த பகவான் கேட்கிறான்வன். எங்கு முளன் கண்ணன் இவன் பதில் சொல்றான். ஆழ்வார் பாஷன், எங்கு முளன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்கில்லையால் என் நிரணியன் தூண்புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்னிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. சிங்கப்பிரான் நிருசிம்மப்பெருமானுடைய பெருமை ஆருக்கு தெரியும்? என்ன அந்த பிள்ளை சொன்னது? எங்கு முளன் கண்ணன். இதானா அவன் பண்ண பெரிய தப்பு. கண்ணன் எங்கு முளன் எங்கு முளன்னாரோ இல்லையோ, இந்த பிள்ளை எங்கு முளன்னு சொன்னதுக்கு அப்பாவுக்கு இத்தனை கோபம்.
பெருமாள் சொன்ன கீதையை திருப்பி சொன்னால் பறிச்சு கொடுப்பாளா உத கொடுப்பாளா சொல்லுங்க? அவன் சொன்ன கீதையை திருப்பி தானே சொல்லியிருக்கா. எங்கு முளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து சொன்ன விஷயம் நல்ல விஷயம்னு பார்த்தாலான்னு பறிச்சு கொடுத்துருக்கணும். தம் வயிற்று பிள்ளை சொன்னான்னு பார்த்தானாலும் படித்து கொடுத்துருக்கணும். நல்லதை சொன்னான்னாலும் பறித்து கொடுத்துருக்கணும். ஆனால் ஒரே கோவப்பட்டான். எங்கு முளன்னு சொல்லி பசப்பாதே, இந்த தூணில் இருக்கிறானா என்னை குறிப்பிட்டு கேட்டான். பிள்ளைக்கு அதை சொல்கிறதுக்கு பயம். இந்த தூணில் இருக்கான்னு என்னை கேட்குறியே, இங்கே மட்டுமா இருக்கிறான்? எல்லா இடத்திலும் இருக்கிறான். இங்கே இருக்கிறான்னு நான் சொல்ல மாட்டேன்னா. அவனுக்கு புரியல, மந்த புத்தி. இங்கே இருக்கானா சொல்லு. இவன் திருப்பி சொல்கிறான், எங்கும் இருக்கிறான். எங்கும் இருக்கிறான்னா இங்கேயும் இருக்கான் தானே அர்த்தம். ஆனால் வேணும்னு இந்த பிள்ளையும் இங்கே இருக்கிறான்னு சொல்ல மாட்டேங்கிறான். அப்பாவுக்கு புரிய மாட்டேங்கிறது, எங்கே இருக்கிறாங்கிறான். ஏன் அவன் தான் இந்த தூணில் இருக்கான்னு சொல்லிட்டா என்னன்னா, இந்த தூணில் இருக்கிறான்னு சொன்னால் 1000 வருஷம் கழித்து ஒரு நாஸ்திகம் எழுந்திருந்து அப்படின்னா பக்கத்து தூணில் இல்லைன்னு பிரகலாதன் சொன்னார்னுவான். இதுக்காகத்தான் இந்த பிள்ளை சொல்லவே மாட்டேங்கிறான். அப்போ இந்த தூணில் இருக்கான்னு காமிச்சாலே இன்னைக்கு இல்லை, இந்த அனர்த்தவாதம் வித்தண்டாவாதம் ரொம்ப வருஷமாக ஓடின்னு இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, அன்னைக்கே இங்கேன்னு சொன்னானோ இல்லையோ, அப்படின்னா பக்கத்து தூணில் இல்லைன்னு தானே அர்த்தம்னா வேண்டவே வேண்டாம். எங்கு முளன் கண்ணன். ஆனால் அசுர புத்தி அவனுக்கு புரியலை. இங்குள்ளானான்னு கேட்டான். அவன் சொன்னது இங்கும் உள்ளான் அங்கும் உள்ளான். இன்னின்ன தூணிலும் உளன் துரும்பிலும் உளன் உன்னிலும் உளன் என்னுளிலும் உளன் பூமியிலும் உளான் ஆகாசத்திலும் உளான் எதற்குள்ளும் பிரம்மம் உண்டு சந்தர்பகிஷ்ய தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகதபாப்மா திவ்யா தேவயேகா நாராயணா. அனைத்துக்குள்ளும் உள்ளும் புறமும் வியாபிக்கிறான். வெளியே வியாபித்து தாங்குகிறான், உள்ளே வியாபித்து நியமிக்கிறான். உனக்கும் எனக்கும் ஓத்தம் புரோத்தமாய் ஒரு துணி நெய்கிறோம்னு சொன்னால் உண்டையும் பாவும் குறுக்க போயிட்டு வரும் இல்லையோ. இப்போ புதுசாக நான் இந்த ஊரில் சொல்ல வேண்டாம், எல்லாம் தெரிஞ்சது தான். இப்படி குறுக்க ஒன்று காஞ்சி வரதுக்கு போனீங்கன்னா இப்படி எப்படி டடக்குன்னு போயிட்டு வரும். உண்டை இப்படி போகும், பாவு இப்படி வரும். குறுக்க போயிட்டு வருதுன்னா எப்படி ஒரு துணி முழுக்க நூல் நெஞ்சு நூலா துணியாங்கிற அளவுக்கு தெரியாமல் துணியை எடுத்தோம் இல்லையோ. இந்த உலகம் முழுக்க பிரம்மத்திடத்தில் நூல் போல கோக்கப்பட்டுள்ளது. மை சர்வமிதம் புரோதம் சூத்திரே மணிகணாயிவ என்று கண்ணன் கீதையில் சொல்கிறார். ஜகத்து முழுக்க எங்கிட்ட கோக்கப்பட்டிருக்கு, அனைத்துக்குள்ளும் பிரம்மம்தான் இருக்கிறார். அப்போ இங்கிருக்கா எனக்கு சரி போ, உன் ஆசைக்காக சொல்கிறேன், இங்குள்ளான் என்று கை காமிச்சிட்டான் பிள்ளை. கோபத்தோட முஷ்டியை உயர்த்தின்றான், பெரிய கதை எடுத்துக்கொண்டான், ஓங்கி போய் அடிக்கிறான். குவாசவ் யதிச சர்வத்திர கஸ்மாத் ஸ்தம்பேன திருஷ்யத்தே சோகம் விகத்தயமானஸ்ய சிரஹ காயாத் தராமித்தே. ஒருவேளை நீ சொன்ன இடத்துல மட்டும் காட்டிய பெருமான் இல்லையென்னால் இதோ உன் உடலிலிருந்து உன் தலையை செகிர்ந்து எடுத்து விடுவேன். இருக்கானா திரும்ப சொல்லு. இருக்கிறான்னு தைரியமாக பேசினான். கலக்கமே இல்லை குழந்தை முகத்திலே, தெளிவான முகத்தோடைய சொல்ல கையில் முஷ்டி எடுத்துன்னு போய் ஓங்கி போய் தன் தத்தாட வேகமாக அடிக்கிறான். கட்கம் பிரகிஹ்ய உற்பத்தித்தோ வராசனாத் ஸ்தம்பம் தத்தாட அதிபலக ஸ்வமுஷ்டினா. தன் முட்டியால் அடித்தான், கத்தியால் வெட்டினான், கதையால் உதைத்தான். அதுக்குள்ள பெருமாள் சித்தமாக அங்கே காத்துட்டுருக்கார். இந்த பிள்ளை கையை வசத்தி ஆட்காட்டி விரலை எப்போது காட்டுவான், எந்த தம்பத்தை காட்டுவான்ங்கிறதுனால மொத்த தூணுக்குள்ளேயும் பெருமாள் போய் எழுந்தொழி இருந்தாராம். இது வேதாந்த தேசிகம் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார். குழந்தை காட்ட போகிறான், எந்த தூணை காட்ட போகிறான்னு தெரியாது, காட்டின தூணுக்குள்ளே தோன்றி ஆகணும். ஏன்னா இந்த தூணை விட்டுட்டு அந்த தூணில் வந்தா நீ காட்டினது இங்கே வந்ததங்கே பொய்யன்னு சொன்னாலும் சொல்லிடுவான். 5 நிமிஷம் கழித்து வந்தால் இடைப்பட்ட நேரத்தில் நீ கொண்டு போய் சொருகிவிட்டேன்னு சொன்னாலும் சொல்லுவான். அதனால் அளந்திட்ட தூணை அவன் தட்ட, அவனே இந்த தூணை கட்டியிருக்கானா, அவனே தட்டினான். எப்போ கட்டினது அவனோ ஆளை உள்ள வச்சு கட்டியிருக்க முடியாது, எப்போ தட்டினது அவனோ அப்போ இடுக்கிண்டு போய் கட்டியிருக்க முடியாது. அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வாழுயிர் சிங்க உருவாய் பிளந்திட்டு உளந்தொட்டு நினைத்த மாத்திரத்தில் கழுத்துக்கு மேலே சிங்க வடிவத்தோட கழுத்துக்கு கீழே மனித வடிவத்தோட பெருமாள் காத்துட்டுருக்கார். இது வரைக்கும் அவர் வடிவத்தை முடிவு பண்ணவே இல்லை. ஏன்னா இப்போ வரத்தின்படி வெளியில் வந்து ஆகணும் இல்லையோ. இவர் வரம் கொடுத்துருக்காரே, உள்ளே கொல்லக்கூடாது, வெளியில் கொல்லக்கூடாது, பிராணன் இருக்கிற ஆயுதம் கொல்லக்கூடாது, பிராணன் இல்லாத ஆயுதம் கொல்லக்கூடாது, ஆகாசத்தில் கொல்லக்கூடாது, பூமியில் கொல்லக்கூடாது, மனுஷன் கொல்லக்கூடாது, மிருகம் கொல்லக்கூடாது. பெருமாள் பார்த்தார், மனிதன் மிருகம் ரெண்டையும் கலந்துருவோம். மிருகம் மனுஷன் என்று நரத்தம் கலர்ந்த சிங்கம், நரங்கலந்த சிங்கவருமா சேர்த்து எடுத்து விட்டார். எங்கிருந்து தோன்றினார்? தூணுக்கு மத்தியத்திலிருந்து தோன்றிவிட்டார். எங்கே வச்சுட்டு கொன்னார்? வெளியில் வந்தவர் ஹிரண்யகசிபு எடுத்து மடியில் போண்டார், படிக்கட்டு மேலே ஏறி உட்கார்ந்துட்டார். பூமியும் இல்லை, ஆகாசமும் இல்லை, ரேழி இடைகளில் உட்கார்ந்தார். வெளியும் உட்கார்ல, உள்ளேயும் உட்கார்ல, பூமி இல்லை, ஆகாசம் இல்லை. பொழுது பகல் பொழுதும் இல்லை, இரவு பொழுதும் இல்லை. அந்தியம் போதியல் அரியுருவாகி அழித்தவன பந்தன தீர பல்லாண்டுன்னு பெரியாழ்வார் பாசுரம். சாயங்காலத்தில் தான் ஸ்ரீ நிருசிம்ம ஜெயந்தியை, மாலை பொழுதில் தோன்றினார். எல்லாம் சரியா படுத்து, ஆகாயம் பூமி, உள்ளே வெளியே, பகல் இரவு, மனிதன் மிருகம், சரியா போச்சு. ஆனால் கடைசியாக ஒரு வரம் கேட்டிருக்கானோ இல்லையோ, பிராணன் இருக்கிறதையும் என்னை கொல்லக்கூடாது,
பிராணன் இல்லாத ஆயுதமும் கொல்லக்கூடாது. அதனால தான் நகத்தால் கிழித்து கொன்றார். நகம் வெட்ட வெட்ட வளர்றது பாருங்க, அப்படின்னா பிராணன் இருக்குன்னு அர்த்தம். வெட்டினா வலிக்கலையோ இல்லையோ, பிராணன் இல்லைன்னு அர்த்தம். அப்போ பிராணன் இருக்குன்னு சொல்லலாமா, பிராணன் இல்லைன்னு சொல்லலாமா? ரெண்டுமே சொல்லலாம். நகம்னா நம்ம தலைமுடியாக இருக்கட்டும், வெட்டினா வலிக்கலை ஆனால் வளர்றதோ இல்லையோ. நகமும் வெட்டினா வலிக்கிறதே ஆனால் வளர்றதோ இல்லையோ. வளர்றபடியால் பிராணன் இருக்குது, வெட்டினா வலிக்கலை பிராணன் இல்லை. ஆனால் நகத்தையே ஆயுதமாக கொண்டு காத்துன்னு இருக்கார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வளர்றபடியால் பிராணன் இருக்கு, வெட்டினா வலிக்கலை பிராணன் இல்லை. ஆனால் நகத்தையே ஆயுதமாக கொண்டு காத்துன்னு இருக்கார். ஆனால் எந்த தலையன்னு இன்னும் முடிவு பண்ணல. யானை தலையா, கரடி தலையா, குதிரை தலையா? அவருக்கு தேவை என்ன? இப்போ மிருகன் தலை இருக்கணும், மனுஷன் உடம்பு இருக்கணும், அவ்வளவுதானே வரத்தின்படி. அவர் ஒன்றும் சிங்கத்தலையோட வரணுங்கிற தேவை கிடையாது இல்லையோ. உள்ளே போன வரைக்கும் தலையை முடிவு பண்ணலை. ஆனால் வெளியில் ஹிரண்யகசிபு பிரகலாதன் இடத்துல பேசுறது பெருமாளுக்கு காதில் விழருது. இவன் சொல்கிறான், ஒரு வேளை நீ காட்டின இடத்துல மட்டும் பகவான் நரசிம்மன் வராமல் போயிட்டால், அப்போது கும்பத்தெண்கரியை கோல்மா கொண்டன உன்னை கொன்னு நின் செம்புத்த குறித்தி தேக்கி உடலையின் தின்பன். இது கம்பராமாயணத்தில் இரண்யவதை படலத்தில் இருக்குது. எப்படி ஒரு யானையினுடைய தலையை சிங்கம் பிளந்து அதன் குருதியை குடிக்குமோ பிரகலாதா, உன்னை யானையாக வச்சு நான் சிங்கமாக இருந்து உன்னை அதே போல கொன்னுடுவேன்னு பயப்படுத்தினா ஹிரண்யகசிபு. உள்ளே இருந்த பெருமாள் பார்க்குறார், நம்ம பக்தனை யானையாக வச்சு நீ சிங்கமாக இருந்தால் கொல்ல போகிற, உன்னை யானையாக வைத்து நாம் சிங்கமாக இருந்து கொல்லுவோம் என்ன உள்ளேருந்து முடிவு பண்ணி அப்போ தான் சிங்கத்தலையே எடுத்துட்டாராம். அது வரைக்கும் எந்த தலையன்னே பெருமான் முடிவே பண்ணலை. எப்போ வெளியில் இருக்கிறவன் சிங்கம்னு பேசினானோ, நம்ம சிஷ்யன் இனிமேல் யானையாக வச்சு அவனா சிங்கமாக இருக்கிறது, அவன் யானையாக இருக்கட்டும், நாம சிங்கமாக இருப்போன்னு சிங்கத்தலை முடிவு பண்ணிவிட்டார். போய் உயர்ந்த முஷ்டியாலே அடித்தான். பிளந்தது தூணும், புறப்பட்டது சிங்கச்சீயம். அட்டகாச சிரிப்போட பெருமாள் வெளியில் வந்தார். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷ்வகிலேஷு சாத்மனா அதிருஷ்யதாத்யத்புதம் ரூபமுத்வஹன் ஸ்தம்பே சமாயாம் ந மிருகம் ந மானுஷம். இந்த ஸ்தம்பத்தை தூணுக்கு மத்தியத்திலிருந்து வெளியே புறப்பட்டார். தாயின் வயிற்றில் பிறந்து பார்த்துருக்கிறோம், ஆனால் தூணின் வயிற்றில் பிறந்து யாரையானு பார்த்துருக்குமா? ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். மனித வடிவும் அல்ல, அதே மிருக வடிவும் அல்ல, இரண்டும் கலந்த உருவம். உழைந்த அரியும் மானுடமும் உடனாய்த் தோன்ன ஒன்னுவித்து பிளந்து வளைந்த உயிரானை பெருந்தன் காணல் ஆழ்வார் பாசம். அங்கண் ஞாலமஞ்ச அங்கோள் அலறியாய் அவுணம் பொங்கவாகம் வள்ளுகிறால் பொழுந்த புனிதனுடம் பைங்கணானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கனாளி இட்டிரஞ்சும் சிங்கவேள் புன்னவே நவநரசிம்ம க்ஷேத்திரம் அஹோபில க்ஷேத்திரம். அஹோபிலே கருடசேத மத்தியே கிருபாவசாத்து தத்கிருத சந்நிதானம். அதீத கிருப்பையோடைய லக்ஷ்மீ நரசிம்மனா பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஜாலா நரசிம்மன், பாவ நரசிம்மன், எத்தனை நரசிம்மர், 9 நரசிம்மர்கள் இருக்கா. சோழசிம்மபுரம் அக்காரக்கனி பெருமாள் சோழிங்கருக்கு போனோம், யோக நரசிம்ம சுவாமி இருக்கார். காஞ்சிபுரத்து பக்கத்தில் வேளுக்கை ஆளரி அங்கே சேவை சாதிக்கிறார். காட்டழை சிங்கர், மேட்டழை சிங்கர் ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளியிருக்கார். எத்தனை இடத்துல சிங்கப்பெருமான் தூணுக்கு நடுவில் இருந்து தோன்றினான். உயர்ந்த திருமேனி, பார்த்தவுடனே இவனை பிடித்து எப்படி கருடன் ஓடிப்போய் பாம்பை பிடிச்சு அடிக்குமோ அதை போல ஹிரண்யகசிபுவோட அவலீலையாக விளையாடினான். எடுத்து தன் மடியில் இட்டுக்கொண்டு வரத்தினில் சிரத்தமிக்க வாழையித்து மத்தவன் உரத்தினில் கரத்தவை துகித்தலத்த ஊண்டினாய். வரம் கிடைச்சதுன்னு அதை நினைச்சானே தவிர வரத்தை கொடுத்தவனை படைத்தவன் இருக்கிறான் என்பதை மறந்து போனாய். முடனே உன் வரம் உன்னை ஒன்றும் செய்ய போறதில்லை. வரம் கொடுத்தவனும் சரி, வரமும் சரி, நீயும் சரி அழியப்போபவர்கள். நாமன்னோ நித்தமென்னு சொன்னான். நகக்கிரகச்சக பிரதிக்கிரதித தைத்தியவக்ஷஸ்தலி சமுத்தருதிர சட்டாச்சுரித பிம்பிதம் ஸ்வம் பபு. குரத்தாழ்வான் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். கிழிக்க ஆரம்பிக்கிறார். நகக்கிரகச்சக பிரதிக்கிரதித தைத்தியவக்ஷஸ்தலி. கரகரகரான்னு கிழிக்கிற நிலைமையோ இல்லையோ, பாட்டே கரகரான்னு பாடியிருக்கார் பாருங்க. நகக்கிரகச்சக பிரதிக்கிரதித தைத்தியவக்ஷஸ்தலி. அங்கேருந்து ஆகாசத்தை நோக்கி ரத்தம் வாரி அடிச்சது. ஒரு பக்கத்தில் மாலை பொழுது சக்கர்வானம். பெருமாள் முகத்தில் கோபம் கொப்பளிக்கிறது ஷஹப்பு. அவனோ பொன் போன்ற உடம்பு ஷஹப்பு. வாரித்தரித்த ரத்தமோ ஆகாயத்தை மூடக்கூடிய ஷஹப்பு. கோபத்தினால ஷஹப்பா, ரத்தத்தால் ஷஹப்பா, பெருமானால் ஷஹப்பா. தெரியாதவன்னு எல்லாருக்கும் ஆச்சரியம். கிழிச்ச மாத்திரத்தில் உடம்புல குட்டையாக ரத்தனம் தேங்கி இருந்தது. ரத்தத்தில் பெருமாள் இப்படி திருந்து பார்த்தார். பார்த்த உடனே தன்னுடைய பிரதிபிம்பம் தெரிஞ்சுதான். ஓ, 400 நரசிங்கம் இதொரு நரசிங்கமானு கோபம் ரெட்டிப்பாடித்தான். உலகத்தில் ஒரு நரசிங்கம் தானே இருக்கணும், எப்படி 200 நரசிங்கமானா? கூறத்தாழ்வான் விசாரித்தார். இது உன்னுடைய பிரதிபலிப்பு, கண்ணாடியில் தெரியறா போலேங்கிற அறிவு கூடவா உனக்கு இல்லை? எனக்கே தெரியறதே உனக்கு தெரியாதான்னா? பக்த பிரகலாதனிடத்தில் இருந்த அன்பு கண்ணை மறைக்க கோபம் மட்டும்தான் பெருமானுக்கு தெரிஞ்சது. இப்போ அதை பார்த்துட்டு கோவப்பட்டு யார் 200 நரசிங்கமானா?
அந்த கோபத்தில் இனி யாரும் அருகிலே போக முடியாமல் பக்கத்தில் இருக்கிற பிரம்மா பயந்தார், இந்திரன் பயந்தார். ந ஸ்ரீரப்யங்க சமாஸ்ரயா, லக்ஷ்மி தேவியை கிட்டக்க போய் சமாதானப்படுத்தினா நம்மால் இயலாது, நான் போக மாட்டேன்னுட்டா. பின் ஆறு போகிறது? குழந்தையே தான் அனுப்பினோம். எத் அரபராத சஹசிரம் அஜஸ்ரஜம் தொய் சரண்ய ஹிரண்ய உபாபகத் வரத தேன சிரந்தம் அபிக்ரியா விகிருதிம் அர்பக நிர்பஜனாதகாக. இன்னைக்கு நேத்திக்கா அசுரர்கள் உங்கள்கிட்ட அபச்சாரப்படுறா, எத்தனையோ நாளாப்பட்டிருக்கா. உன்னிடத்தில் அபச்சாரப்பட்டால் மன்னிக்கிறாய். ஆனால் இந்த சிறுக்கன் சிறு குழந்தை பிரகலாதனிடத்தில் பட்ட அபச்சாரம் விண்வீற்றம் விண்வெதும்பன்னு சொல்லுகிறார்கள். பைங்கனார் அரியுருவாய் வெறுவனோக்கி பருவரைத்தோள் இரணியனை பத்தி வாங்கி அங்கவாள் உயிர்நுதியால் அவனதாகம் அங்குருதி பொங்குவித்தான் அடிக்கீழ் நிற்பீர். கண்ணை பார்த்தா கொப்பளிக்கிற கோபம், வாயும் மூக்கும் எவ்வளவு வசந்திருக்கான். நாயம் மிருகா நாபினரா விசித்திரமஹோ கிமேதன் நிருமிருகேந்திர ரூபம் பிரதத்த சாமீகர சண்டலோச்சனம் ஸ்புரத்சட்டா கேசர ஜிம்பிதானனம். கண்களை பார்த்தா உருக்கி வார்த்த பொன்னை போல சுடுறதான். ஸ்புரத்சட்டா கேசர ஜிம்பிதானனம். உளைமயிரை இப்படி அப்படி சிலுப்புகிறார். அதிலிருந்து தண்ணீர் வெளியில் தெளிக்கிறது. காது போய் மேலே ஆகாசத்தை முட்டுகிறது. புருவன் நெறித்த கோபத்தில் ஓ இந்த சிங்கம் உலகத்தையே அழிச்சிட போகிறதா என்கிற அளவுக்கு கோபம் கொப்பளிக்கிறது. கராள திரம்ஷ்டம் களவாள சஞ்சரக்ஷுராந்த ஜிஹ்வம் புருகுடி முகோல்பணம். பெருமானுடைய புருவமோ கண்ணோ வாயின் நெறிப்போ, வாயிலேருந்து நாக்கு வெளியில் வந்திருக்கிறது கோபாக்னி, அக்னி கனலை போல இருக்கிறது. தெய்வங்களெல்லாம் பயந்து போயிட்டா. பக்கத்தில் இருக்கிற மகாலட்சுமி போல ஆகாயம் வந்து பூமியிலே முட்டித்து, பூமி சென்று கடலிலே சேர்ந்தது. நவாயு ஸ்பஸ்பந்தே, காற்று ஓடலே, சூரிய சந்திரர்களை காணோம், திசையே காணோம். அவ்வளவு பெரிய உருவத்தோடைய பகவான் எழுந்தருள் இருக்கிறான். தள்ளிய சிங்கம் ஆகிய தேவு. வேறு வழி இல்லை. பிரகலாதன் தான் கிட்டக்கு போனார். போய் கீழ் விழுந்து நமஸ்கரிக்கிறார். இந்த தாழ்ந்த நான் கூப்பிட்டேங்கிறதுக்காகவா தேவரீர் எழுந்தொழினீர்? உம்மை என்ன சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னு தெரியலையே. பிரம்மாதயா சுரகணாக முனையோத சித்தாக சத்வைகதாம் அர்த்தரையோ வச்சசாம் பிரவாகை நாராதித்தும் புருகுணைரதுனாபி பிப்ருஹு கிம் தோஷ்டுமர்ஹதி சமே ஹரிருக்ரஜாத்தே. இத்தனை உக்ரமாக இருக்கிற தேவரீரை எப்படி ஆராதிப்பேன், எப்படி சமாதானப்படுத்துவேன்? எந்தெந்த தேவர்களுக்கும் கிடைப்பதற்கரிய தேவரீர் இந்த தாழ்ந்தவன் கூப்பிட்ட குரலுக்கு வந்தீரே, வயசானவர்களுக்கு வரல, குழந்தைக்கு வந்தீரே, பக்திக்காக எப்படியும் இறங்குகிறீர்னு தெரிஞ்சுனுட்டேன். புரிஞ்ச பிரகலாதன் கீழே விழுந்து நமஸ்கரிக்க கோபம் மெதுவே தணிந்தது. ரத்தம் தோய்ந்த தன்னுடைய திருக்கைகளை எடுத்து பிரகலாதனுடைய தலையிலே வைத்தான். உமக்கு என்ன வரம் வேணுமோ கேள். உந்தையை கொன்னு உன்முன் உடலப் பிளந்தடைய அறம்பிடரா சிந்தையாய். உன் தந்தையை உன் முன்னாடி கொன்னிருக்கேன், ஆனாலும் எங்கிட்ட நீ பக்தி மாறாது இருக்கியே, முதல் வரம் கொடுக்குறேன். இனி உன் குலத்தொதித்தோரை கொல்லேம். உன்னுடைய குலத்தில் உதித்த ஒத்தரையும் நான் இனிமே கொல்ல மாட்டேன். அதனால தான் அடுத்து இவன் பேரன் பலி சக்கரவர்த்தியை கொல்லாமல் விட்டிட்டான் எம்பெருமான். பிரகலாதனுடைய குலத்திலேயே ஒத்தரையும் கொல்ல மாட்டேன்னார். நீ வேண்டிய வரம் கேளுன்னார். பிரகலாதன் திரும்பி கேட்குறான், ஒன்று கொடு, என்ன பிறவி எடுத்தாலும் உங்ககிட்ட வரம் கேட்காத வரம் கொடு, கையை மட்டும் ஏந்த மாட்டேன். வரமே நான் கேட்கக்கூடாது, நான் உனக்கு கொடுத்துட்டே இருக்கணுமே தவிர உங்கள்கிட்ட கையேந்தக்கூடாது. பெருமாள் பார்த்தார். அந்த கோபத்திலையும் சிரிக்கிறார். ஒரு பக்கத்தில் அட்டகாச சிரிப்பு, ஒரு பக்கத்தில் கோப கனல். இந்த பக்கத்தில் பிரகலாதனை கண்டு பிரசாதம் அருள், மற்றொரு பக்கத்தில் ஹிரண்யகசிபுவை கண்டு கோபம். ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன், ஒரு பக்கம் கொப்பளிக்கிறது, ஒரு பக்கம் குளிர்ந்திருக்கு. பிரகலாதனை கூப்பிட்டு ஏதானும் ஒரு வரம் கேள் என் திருப்திக்கு. அப்போ அவன் கேட்குறான், என்பில்லாத இழிப்பிறவி இறைத்தினும் நின்கண் அன்பு மாறாமை வேண்டும். எலும்பே இல்லாத புழுப்பிறவி அடைந்தாலும் உன்னிடத்தில் அன்பு மாறாது இருக்கவை, அது ஒன்று தான் நான் பிரார்த்திப்பேன்னு சொல்ல, அத்தோடே பிரகலாத சரித்திரம் முற்று பெறுகிறது. நரசிம்ம பெருமான் பிரகலாதனுக்கு அனுகிரகித்தான். ஒரு சிறுவன் கூப்பிட்ட குரலுக்கும் பக்தியோட நம்பிக்கையோட கூப்பிட்டால் வருகிறான் என்பதை 7வது ஸ்கந்தத்திலேயும் தெரிஞ்சிட்டோம். 8வது ஸ்கந்தம் பிறந்தது. கஜேந்திர மோட்சம் சொன்னார், அமிர்த மதனை சொன்னார், ராமனுடைய சரித்திரம் சொன்னார். இதெல்லாம் சூரிய வம்சத்தில் முடிவு பெற்றது. அப்புறம் சந்திர வம்சத்தின் கதை சொல்ல தொடங்கி 8வது 9வது ஸ்கந்தத்தினுடைய இறுதியில் ஸ்ரீகிருஷ்ணன் எம்பெருமான் வசுதேவனுக்கும் தெய்வ தேவகிக்குமாக பிறந்தான். அழகான பாசனம். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றங் கலந்தடர் ஆயிற்றே. ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் என்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்வரை கொட்டனின் நாடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. ஆழ்வார் பாசுரத்தில் வேண்டி தேவரிறக்க வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டன் நன்னபலம்பப்போய் அங்கோராய்க்குலம் புக்கதும் காண்டலின் வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் ஈண்டு நான் அலத்தப் பெற்றேன் எனக்கென்ன இகழுளதேன்னு சாதிக்கிறார். கண்ணன் பிறந்தான். தேவகியும் வசுதேவரும் கண்ணனை காக்க மாட்டாமல் யசோதனிடத்தே விட்டார்கள். யசோத கண்ணனுக்கு தொட்டில் போட்டிருக்கா.
மாணிக்கங்கட்டி வைரமிடகட்டி ஆணிற்பொன்னால் செய்த வண்ணச் சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ என்று தாலாட்டு பாடின்னு இருக்கா. இன்னைக்கு முழுக்க ராத்திரி முழுக்க யசோத தாலாட்டே பாடின்னு இருக்கட்டும். மேலே கிருஷ்ண சரித்திரம் என்னங்கிறதையும் மற்ற சரித்திரங்களையும் நாளை தெரிவிக்கிறேன்.